ஓம் ஸ்ரீஹரிஹ ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஸ்ரீ ராமச்சந்திர பாதுகாப்பியாம் நமக. தசரதர் ஸ்ரீராமருக்கு இளவரசு பட்டம் சூட்ட முடிவு செய்கிறார். அதன் பின்பு கைகேயி தேவியாருக்கு தான் அளித்த வரத்தின் விளைவாக ஸ்ரீராமரை காட்டிற்கு செல்ல கட்டளையிடுகிறார். ஸ்ரீராமரும் தந்தையின் கட்டளை ஏற்று காட்டிற்கு புறப்படுகிறார். தன்னுடன் வர பிரார்த்தித்த சீதா பிராட்டியாரையும் லக்ஷ்மணரையும் உடன் அழைத்துக் கொண்டு காட்டிற்கு பிரயாணமாவதற்கு தயாராகிறார். அதன் பின்பு நடப்பது சர்க்கம் 32 யாத்ரா தானம். லக்ஷ்மணர் புண்ணியத்தையும் நன்மையையும் விளைவிக்கும் தன்னுடைய தமையனாரின் கட்டளையை தனது மனதில் புரிந்து கொண்டு அந்த இடத்திலிருந்து உடனே சென்று ஸ்வேக்ஞருடைய திருமாளிகையை அடைந்தார். லக்ஷ்மணர் அக்னிஹோத்திர சாலையில் இருந்த அந்தனரை முடி தாழ்த்தி நமஸ்கரித்து அவரை பார்த்து திருவாய் மலர்ந்து அருளினார். தோழரே, செயற்கரிய செயல்களை செய்கின்றவருடைய, அதாவது ஸ்ரீராமருடைய திருமாளிகைக்கு தேவரீர் எழுந்தருள வேண்டும். மற்ற விஷயங்களை தேவரீர் நேரில் கண்டுகொள்வீராக. அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய நித்திய கர்மத்தை முடித்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு லக்ஷ்மணரோடு சுயக்னர் செல்வத்தால் நிரம்பியதும் அழகாய் இருக்கின்றதுமான ஸ்ரீராமரது திருமாளிகைக்கு வந்து சேர்ந்தார். வேத வித்தும் கொழுந்து விட்டெரிகிற அக்னியை போல் இருக்கின்றவரும் அந்த இடத்திற்கு வந்து கொண்டிருந்த அந்த சுயக்னரை ஸ்ரீராமர் சீதையுடன் அவருக்கு எதிராக சென்று அவரை வரவேற்றார். ஸ்ரீராமர் சுயக்ஞரை பொன்னால் செய்யப்பட்டவைகளும் மிகச் சிறந்தவைகளுமான அங்கதங்களாலும் அழகான குண்டலங்களாலும் பொன் வடத்திற்கோர்த்த மணிகளாலும் கேயுரங்களாலும் வளைகளாலும் அசாதாரண அநேக சிறந்த ஆபரணங்களாலும் ரத்தினங்களாலும் கௌரவித்து பூஜித்தார். அந்த சமயத்தில் ஸ்ரீராமர் சீதா பிராட்டியாரின் வேண்டுகோளுக்கு இசைந்தவராக திருவாய் மலர்ந்து அருளினார். ஹிதமே புரியும் தோழரே, சீதை இப்போது முத்த ஆரத்தையும் பொன் சரட்டையும் மேகலையையும் தேவரீரது மனைவிக்கு கொடுக்க விரும்புகின்றாள். அதை அங்கீகரிக்க தேவரீர் திருவுளம் கொள்ள வேண்டும். நண்பரே, காட்டிற்கு பிரயாணமாகியிருக்கும் இவள் விசித்திரமானவைகளும் அழகானவைகளுமான தோல் வளைகளையும் கேயூரங்களையும் உங்களுடைய மனைவிக்காக தேவரீரிடம் கொடுக்கின்றாள். தேவரீரான உமக்கு மிகச் சிறந்த மேல் விரிப்புகளுடன் கூடியதும் உயர்ந்த ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டதுமான அந்த கட்டிலையும் வைதேகி தானம் செய்ய விரும்புகின்றாள். பிராமோத்தமரே, அடியனுக்கு என்னுடைய அம்மான் வெகுமதியாக கொடுத்தது இந்த சத்ருஞ்சயம் என்னும் யானையாகும். 1000 யானைகளோடு அதையும் தேவரீருக்கு அடியேன் தானம் செய்கின்றேன். மேற்கண்ட வண்ணமாக ஸ்ரீராமரால் வேண்டிக் கொள்ளப்பட்ட அந்த சுயக்னர் அதை பெற்றுக்கொண்டு ஸ்ரீராம லக்ஷ்மண சீதைகளுக்கு சுபமான ஆசீர்வாதங்களை கூறி வாழ்த்தி அருளினார். ஸ்ரீராமர் அந்த சமயம் என்ன கட்டளை வருமோ என எதிர்பார்த்து ஜாக்கிரதையாய் காத்து நின்று கொண்டிருந்த தன்னுடைய அன்பிற்கு பாத்திரமான இதமான வார்த்தையே எப்போதும் பேசும் தம்பியாகிய லக்ஷ்மணரை பார்த்து பிரம்மதேவர் தேவேந்திரனுக்கு எப்படி கட்டளை இடுவாரோ அதை போல பின்வருமாறு கட்டளையிட்டார். மகாபாகுவே, சத்துருக்களின் அகம்பாவத்தை ஒழிப்பவனே லக்ஷ்மணா, அந்த 2 பிராமணோத்தமர்களாகிய அகஸ்திய மாமுனியையும் கௌசிக மாமுனியையும் இங்கு அழைத்து கொண்டு வருவாயாக. வயலில் உள்ள பயிர்களை ஏராளமான ஜலம் எப்படி குளிர்விக்கின்றதோ அதை போல அவர்களுக்கு சிறந்த பொருட்களையும் ஆயிரக்கணக்கான மாடுகளையும் தங்க நாணயங்களையும் வெள்ளி நாணயங்களையும் மிக விலையுயர்ந்த ஆபரணங்களையும் மழை பொழிவதைப் போல கொடுத்து அவர்களின் உள்ளத்தை குளிரச் செய்வாயாக. லக்ஷ்மணா, தைத்திய சாகையை ஓதுபவர்களுக்கு உபாத்தியாயரும் பாண்டித்யம் உள்ளவரும் வேத வித்தும் கௌசல்யை அம்மாளுக்கு அருகில் இருந்து அவரை ஆசீர்வதித்து அவரை வாழ்த்தும் அந்த பிராமணருக்கு எப்படி செய்தால் அவருடைய மனம் மகிழ்ச்சி அடையுமோ அதை போல ஒரு பல்லக்கையும் யாக பலி பீடங்களையும் வெண்பட்டு வஸ்திரங்களையும் நீ கொடுக்க செய்வாயாக. பூஜ்யரான சித்திராகன் என்கின்ற மந்திரி வெகு நாளாக நம்மிடம் இருக்கின்றவர். சூத வம்சத்தில் பிறந்தவர். அவருக்கு ரத்தினங்களையும் நல்ல விலையுயர்ந்த ஆடைகளையும் ரொக்க நாணயங்களையும் கண்டுகளோடு இருக்கும் 1000 பசுக்களையும் கொடுத்து அவரை மகிழ்விப்பாயாக. கடசாகையையும் கலாப சாகையையும் அத்தியனம் பண்ணுகின்ற
கையில் தண்டம் தரித்த பிரம்மச்சாரிகள் அனைவரும் காலமெல்லாம் வேதம் ஓதுவதிலேயே கழித்து விடுகின்றவர்கள் ஆகும். அவர்கள் ஆயாசம் அடைந்தவர்களாகவும் வேறு எதையும் செய்ய அவகாசம் இல்லாமலும் இருக்கிறார்கள். ஆனாலும் ருசியுள்ள பண்டங்களில் விருப்பம் உள்ளவர்கள், அதுவும் தவிர பெரியவர்களுக்கு சமமானவர்கள். லக்ஷ்மணா, அவர்களுக்கு ரத்னங்கள் நிறைந்த 80 வாகனங்களை கொடுக்கச் செய். 1000 பொதி மாடுகளையும் 200 உழவு மாடுகளையும், சாப்பாட்டிற்கு வேண்டிய பால், தயிர், நெய் முதலியவைகளுக்காக பசுக்கள் 1000 கொடு. கோசலையாரை மௌஞ்சையை கட்டிக்கொண்டிருக்கின்ற பிரம்மச்சாரிகளின் பெரிய கூட்டம் அண்டி இருக்கிறது. லக்ஷ்மணா, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏராளமாக கொடுக்க செய்வாயாக. எனது மாதாவான அந்த கோசலையார் எப்படி தானம் செய்தால் மனம் களிப்பாளோ அதை போலவே அந்தணர்கள் எல்லோரையும் எல்லா விதத்திலும் ஆராதி. அந்த சமயம் புருஷோத்தமராகிய லக்ஷ்மணர் குபேரன் எப்படி அளிப்பாரோ அதை போல அந்த பொருகை அவர் கட்டளை பெற்ற விதமாகவே பிராமணோத்தர்களுக்கு கொடையாக செய்து அருளினார். தன்னிடம் குற்றேவல் செய்து வந்த பரிஜன சமூகத்தைச் சேர்ந்த ஒவ்வொருவனுக்கும் ஏராளமாய் பொருளை அளித்துவிட்டு அதன் பிறகு கண்ணும் கண்ணீருமாக நின்று கொண்டிருந்த பரிஜன சமூகத்தை பார்த்து கட்டளையிட்டார். எங்கள் இருவருக்கும் தனித்தனியாக உள்ள வீட்டையும் லக்ஷ்மணனுடைய வீட்டையும் நாங்கள் திரும்பி வரும் வரை பால் அடையாமல் காத்து வர வேண்டும். தனக்கு குற்றேவல் செய்து வந்த துக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த பரிஜன சமூகத்திடம் மேற்கண்ட விதமாக கட்டளை செய்து அவர்களுக்கு அருள் செய்துவிட்டு தனது கோச அதிகாரியை பார்த்து எனது பொக்கிஷம் எல்லாவற்றையும் இங்கு கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார். அதனால் அவரது பொக்கிஷம் எல்லாவற்றையும் வேலைக்காரர்கள் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அந்த சமயம் அந்த குவியல் மிக பெரியதாகவும் ரமணீயமாகவும் காணப்பட்டது. அந்த சமயத்தில் லக்ஷ்மணருடன் இருந்த புருஷோத்தமராகிய அவர் அந்த பொக்கிஷத்தை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் வறுமை தசையில் இருந்த அந்தணர்களுக்கும் கொடுக்கச் செய்தார். அந்த காலத்தில் காட்டில் உணவுக்கு கூட பொருள் சம்பாதிக்கும் வழி எதுவும் தெரியாதவராக கோடாரி, மண்வெட்டி, கலப்பை இவைகளை உடைய ஒரு அந்தரர் இருந்தார். அவர் தரித்திரத்தால் மிகவும் பீடிக்கப்பட்டு பிங்கள வர்ணராயிருந்தார். பிங்கள வர்ணம் என்றால் பழுப்பு நிறத்தில் இருந்தார். அவர் காக்கிய வம்சத்தில் பிறந்தவர். அவருடைய பெயர் திரிஜடர் என்பது ஆகும். அந்த வயதான பிராமணருக்கு சிறு வயதுடைய ஒரு மனைவி இருந்தாள். அவள் சிறு குழந்தைகளை கையில் வைத்துக் கொண்டிருந்தாள். மிகவும் வறுமையால் பீடிக்கப்பட்ட அவள் தன்னுடைய கணவரை பார்த்து பின்வருமாறு கூறினாள். நான் சொல்வதை செய்யும். கோடாரியையும் மண்வெட்டியையும் தூரத்தில் எரிந்துவிட்டு தர்மஜரான ஸ்ரீராமரிடம் சென்று உமக்கு வேண்டியதை தெரிவித்துக் கொள்ளும். அப்படி செய்தால் ஏதேனும் உங்களுக்கு கிடைக்கும். அவர் மனைவியுடைய சொல்லை கேட்டு கிழிந்த வேஷ்டியை உடுத்துக்கொண்டு ஸ்ரீராமரது திருமாளிகை எங்கே என்று கேட்டுக்கொண்டு அந்த வழியாக புறப்பட்டார். தவ வலிமையினால் ஒளியுடன் விளங்கியவரும் முருகு ரிஷியைப் போலவும் அங்கிரஸ் முனியைப் போலவும் இருந்த அந்த திரிஜட முனிவரை 5 கட்டுக்கள் உடைய அந்த மாளிகையில் நிறைந்திருந்த ஜன கூட்டத்தில் யாரும் அவரை தடுக்கவில்லை. அந்த திரிஜட முனிவர் சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரரை பார்த்து பின்வருமாறு விண்ணப்பித்தார். மிக்க புகழுடையவரே, சக்கரவர்த்தி திருக்குமாரரே, அடியேன் பரம ஏழை, பெரிய குடும்பஸ்தன், காட்டில் வசிக்கின்றேன். தேவையான உணவு சம்பாதிக்க என்னால் முடியவில்லை. என்னை தேவரீர் கடாட்சித்து அருளும். போற்றி கொண்டாடுவதற்கு தகுந்த தகுதியுடைய அவரை பார்த்து ஸ்ரீராமர் அப்பொழுது பின்வருமாறு கூறினார். அடியேனான நான் இதுவரை அதிகமான பசுக்களை தானமாக கொடுத்தேன். ஆனாலும் நீர் இதுவரை எதுவும் பெறவில்லை. உம்முடைய கையில் இருக்கும் கோலை எவ்வளவு தூரம் வீசி எறிவீரோ அதுவரையில் உள்ள எல்லாவற்றையும் நீர் பெற்றுக் கொள்வீராக என்று கூறினார். அதை கேட்ட அந்த திரிஜட முனிவர் அதிக பரபரப்பை அடைந்தார். மிகவும் கலவரத்தையும் அடைந்தார். மேலும் அதிக உற்சாகத்தையும் அடைந்தார். உடனே அவர் அந்த உத்திரியத்தை இடுப்பில் சுற்றி இறுக்கிக் கொண்டு கோலை சுழற்றி முழு பலத்துடன் எறிந்தார். அவருடைய கையிலிருந்து கிளம்பிய அந்த கோல் சரையூ நதிக்கரையை தாண்டி அநேக ஆயிரங்கள் அடங்கிய பசு மந்தையில் ஒரு எருதின் முன்னிலையில் போய் விழுந்தது. தர்மாத்மாவான ஸ்ரீராமர் அவரை கட்டி அணைத்து அந்த சரையூ நதியில் இருந்து அவர் எரிந்த கோல் எந்த எருவின் மீது விழுந்ததோ அதுவரையும் இருந்த அனைத்து பசுக்களையும் இடையர்களை கொண்டு அவரிடம் சேர்ப்பித்தார். அதன் பின்பு ஸ்ரீராமர் காக்கிய வம்சத்தவராகிய
அந்த முனிவரை பார்த்து அவருடைய உள்ளத்தை குளிரச் செய்வதற்காக பின்வருமாறு கூறுகின்றார். தேவரீரான உமது தவத்தின் பெருமை கண்டறிந்து கொள்வதற்கு மிகவும் கஷ்டமான ஒரு விஷயமாகும். அந்த தவ வலிமையை இங்கு கூடியிருக்கும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் எண்ணினேன். அதனால்தான் நான் உம்மை கோலை எறிந்து எவ்வளவு தூரம் செல்கின்றதோ அதற்கு இடைப்பட்ட அனைத்து பொருள்களையும் பெற்றுக் கொள்வீராக என்று கூறினேன். நான் உம்மை சோதித்தேன் என்று நீர் தவறாக உம்முடைய மனதில் என்னை பற்றி எண்ண வேண்டாம் என்று இந்த அடியேன் உம்மை பிரார்த்திக்கின்றேன். மேலும் தேவரீர் எதை விரும்புகின்றீரோ அதை எம்மிடம் கேட்டு பெறுவீராக என்று கூறினார். மேலும் ஸ்ரீராமர் அந்த முனிவரை பார்த்து, மனப்பூர்வமாக அடியேன் விண்ணப்பம் செய்கின்றேன். ஆகையால் தேவரீரான நீர் சங்கோஷம் அடைய வேண்டாம். எந்த பொருள் அந்தணர்களுடைய உபயோகத்திற்காக அடியேனால் சம்பாதிக்கப்பட்டதோ அது தேவரீரை போன்றவர்களிடத்தில் பரிபூர்ணமாக கொடுக்கப்பட்டதினால் அடியனுக்கு மன மகிழ்ச்சியையும் புகழையும் விளைவிப்பதாக இருக்கும். அப்போது பெரிய குடும்பஸ்தராகிய திரிஜட மாமுனிவர் பசுக்களின் மந்தையை தானமாக பெற்றுக்கொண்டு அதனால் மிகவும் மன மகிழ்ச்சி உடையவராகி மகாத்மாவுக்கு புகழையும் பலத்தையும் அன்பையும் இன்பத்தையும் பெருகச் செய்யும்படியான ஆசி வசனங்களை கூறினார். அந்த ஸ்ரீராமர் தர்மத்தின் வழியில் தன்னுடைய பராக்கிரமத்தினால் சம்பாதித்த அளவற்ற பொருளை பரிபூர்ணமான பிரீதியுடைய மனத்தை உடையவராகி அவரவர்களின் தகுதிக்கு ஏற்றபடியான நல்ல வார்த்தைகளை கூறி அந்த ஜன கூட்டங்கள் அனைவருக்கும் அதை கொடுத்தார். அந்த சமயத்தில் தரித்திரத்தால் பிச்சை எடுக்கும் பிராமணனோ அன்புள்ள சேவகனோ யார் யார் இருந்தார்களோ அவரவர்களின் தகுதிக்கு ஏற்றபடியான பொருள்களை அவரவர்களின் தகுதிக்கு ஏற்றபடியான நல்ல வார்த்தைகளை கூறி மரியாதையுடன் அந்த பொருள்களை கொடுத்து அவர்களுடைய மனதை திருப்தி அடைச் செய்தார். அனைவரும் மன திருப்தி அடைந்திருந்தனர். மன திருப்தி அடையாத ஒருவரும் இல்லை. சர்க்கம் 33. தசரதரை பார்க்க ஸ்ரீராமர் வருவது. ஸ்ரீராம லக்ஷ்மணர்கள் இருவரும் வைதேகியோடு கூட இருந்து வேதியர்களுக்கு அதிகமான பொருள்களை கொடையாக கொடுத்துவிட்டு அதன் பிறகு திருத்தந்தையை கண்டு மரியாதை செய்வதற்காக சீதா தேவியுடன் அங்கு சென்றார்கள். சீதா தேவியாராலேயே புஷ்ப மாலைகளினால் சுற்றப்பட்டவைகளும் நன்கு அலங்கரிக்க பெற்றவைகளுமான அவர்கள் இருவருடைய ஆயுத வர்க்கங்களை அவர்கள் கரங்களில் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அவைகள் கண்களை கூசச் செய்யும் ஒளியை உடையவர்களாக விளங்கின. மிகச் செல்வத்தை உடைய ஜன சமூகமானது அந்த சமயத்தில் கோவில்களின் கோபுரங்களின் மீதும் தனிகர்களின் மாளிகைகளின் மீதும் 7 மாடியுள்ள வீடுகளின் உச்சிகள் மீதும் ஏறிக்கொண்டு உற்சாக முழந்ததாய் அதை பார்த்து கொண்டிருந்தது. வீதிகள் எல்லாம் வெகு ஜன கூட்டத்தால் நிற்கவும் இடம் இல்லாமல் நிறைய பெற்றவைகளாக நுழைந்து செல்ல முடியாதவைகளாக இருந்தன. அந்த செய்தியால் துன்பமுற்றிருந்த ஜனங்கள் உயர ஏறி உயர்ந்த இடத்திலிருந்து ஸ்ரீராமரையே வழிவகை ஒன்றும் தெரியாதவர்களாக புத்தி கலங்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். ஸ்ரீராமர் திருக்குடையின்றி கால்நடையாய் சென்று கொண்டிருப்பதை தன்னுடைய கண்களால் கண்ட அந்த ஜன கூட்டங்கள் மிகவும் மன வேதனையை அடைந்தன. அவர்களுடைய மனங்கள் தடுமாற்றம் அடைந்தது. அவர்கள் தங்களுக்குள் பின்வருமாறு ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். எந்த ஒருவரை மகத்தான நால்வகை சேனை பின்தொடர்ந்து செல்லுமோ அவர் சிவையோடு தனிமையாக செல்கின்றார். அவரை லக்ஷ்மணர் ஒருவர் மட்டுமே பின்தொடர்ந்து செல்கிறார். ஐஸ்வர்யத்தினுடைய உண்மையான பிரயோஜனம் எது என்று தெரிந்தவரும் யாசித்தவர்களின் மனோரதங்களை நிறைவேற்றுபவருமாகிய தர்மாத்மாவான ஸ்ரீராமர் தர்மத்தின் மேல் வைத்திருக்கும் கௌரவத்தாலேயே திருத்தந்தையை அசத்தியவாதியாக, அதாவது சத்தியத்தை பொய்யாக்குபவராக செய்ய ஒப்பவில்லை. யாருடைய கண்களுக்கும் புலனாகாமல் ஆகாசத்தில் சஞ்சரிக்கின்றவர்களாலும் காண முடியாத சீதா பிராட்டியாரை இப்பொழுது ராஜ வீதிகளில் இருக்கின்ற சாதாரண ஜனங்கள் கூட பார்க்கின்றார்கள். வாசனை திரவியங்களை பூசிக்கொள்ள உரியவளும் செஞ்சந்தனத்தை அணிந்து கொள்ள வேண்டியவளுமாகிய சீதா தேவியாரை மழையும் வெயிலும் குளிரும் சீக்கிரமாக ஒளி குன்றியவளாக மாற்றிவிடும். இப்போது தசரத சக்கரவர்த்தியார் பேயை புகவிட்டு மதிமாறி பேசுகின்றார் என்பது நிச்சயமாகும். அப்படி இல்லையென்றால் மிக பிரியமுள்ள புதல்வரை காட்டிற்கு அனுப்ப சம்மதிக்க மாட்டார் அல்லவா? தனக்கு உதவாத மகனுக்கு கூட நாட்டை விட்டு வெளியே அனுப்பும் விதி கொடுக்கப்படுவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது யார் தன்
தன்னுடைய திருக்கல்யாண குண பெருமையால் இந்த உலகம் முழுவதையும் வசியமாக்கி வைத்திருக்கிறாரோ அவருக்கு ஏன் இது விதிக்கப்பட்டிருக்கிறது? எப்படிப்பட்டவனுக்கும் தேக சிரமத்தையோ அல்லது மன துன்பத்தையோ விளைவிக்காது இருக்கும் தன்மை, தன்னழி அதாவது இரக்கம், சாஸ்திர ஞானம், எப்பொழுதும் தர்ம நெறி வலுவாது எதையும் செய்யும் சுபாவம், புலன்களை அடக்கி தன் வசமாக்கி கொள்வது, எக்காலத்திலும் எதற்கும் மனதை சிதற விடாதிருப்பது ஆகிய இந்த 6 குணங்களும் புருஷோத்தமராகிய ஸ்ரீராமரிடம் விளங்குகின்றன. ஆகையால் அவருக்கு துன்பம் விளைவித்ததால் ஜனங்கள் வெயில் காலத்தில் நீர் வற்றி போய்விட்டால் ஜலத்திலேயே உயிருடன் இருக்கின்ற ஜந்துக்கள் எப்படி தவிக்குமோ அப்படி தவிக்கின்றார்கள். ஜகத்துக்கெல்லாம் நாயகராகிய இவருடைய கஷ்டத்தால் உலகம் எல்லாமும் புஷ்பங்களையும் கனிகளையும் தரும் ஒரு விருட்சமானது வேரின் நாசத்தால் எப்படி அழியுமோ அப்படி அழிந்து போயிற்று. அமானுஷ்ய மகிமை பூண்ட தர்ம தேவதையாகிய இவர் ஒருவர்தான் மானிடர்களுக்கு வேர் அதாவது ஆதாரம். இதர ஜனங்கள் இதன் புஷ்பமாகவும் பழமாகவும் இலையாகவும் கிளைகளாகவும் ஆகின்றார்கள். அந்த நாம் பத்திரிகளோடு கூடினவர்களாயும் புத்திர மித்திர பந்துக்களோடு கூடினவர்களாயும் ஸ்ரீராகவர் எந்த வழியாக எழுந்தருளுகிறாரோ, லக்ஷ்மணர் எவ்வண்ணம் அவரை தொடர்ந்து செல்கிறாரோ அப்படியே அவரை நாம் தொடர்ந்து போவோம். பூந்தோட்டங்களையும் நிலங்களையும் வீடு வாசல்களையும் திறந்துவிட்டு துக்கத்தையும் சுகத்தையும் ஒரே மாதிரியாக பாராட்டுபவர்களாய் ஸ்ரீராமரை பின்பற்றி செல்வோம். கைகேயி தேவியார் போராத வேலை என்கின்ற ஒரு காரணத்தினாலேயே நம்மால் சூனியமாய் ஒழிக்கப்பட்ட வீடுகளை புதையல்களை எடுத்து அப்புறப்படுத்தப்பட்டவைகளாயும் அழிந்த முற்றங்களை உடையவைகளாகவும் பொருள்களை எல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தப்பட்டவைகளாகவும் தனங்களையும் தானியங்களையும் எடுத்து அப்புறப்படுத்தப்பட்டவைகளாகவும் கிரக தேவதைகளால் துறக்கப்பட்டவைகளாகவும் பலி வைதீக கிரியை யாகம் மந்திரம் ஹோமம் ஜபம் இவைகள் இல்லாதவைகளாய் துகள் போக விளக்காதவைகளாகவும் முழுகாதவைகளாகவும் நீர் தெரியாதவைகளாகவும் தூப மனம் இல்லாதவைகளாகவும் உடைந்த பாத்திரங்களை உடையவைகளாகவும் உடைந்து கிடக்கின்றவைகளாய் எங்கும் திறந்த வலைகளால் அங்கும் இங்கும் ஓடுகின்ற எலிகளால் மாத்திரம் வாசம் செய்யப்பட்டு விளங்குகின்றவைகளாகவும் புழுதியால் எங்கும் படிய பெற்றவைகளாகவும் அடையட்டும். ஸ்ரீராமர் வெளியில் போய்விடுகின்றார் என்கிற காரணத்தால் காடானது நகரமாகவே ஆகட்டும். நம்மால் கைவிடப்பட்ட இந்த பட்டணம் காடாகவே ஆகட்டும். நம்மை காணுவதால் உண்டாகும் பயத்தால் தடுமாற்றம் அடைந்தவைகளாக சர்ப்பங்கள் வலைகளையும் மிருகங்களும் பட்சிகளும் தாழ் வரைகளையும் யானைகளும் சிங்கங்களும் காடுகளையும் விட்டு ஓடி போய்விடட்டும். அவைகள் தான் வியாபித்திருந்த இடத்தை எல்லாம் விட்டு விட்டு ஓடட்டும். நம்மால் சூரியமாக விடப்பட்ட இந்த இடத்தை அடையட்டும். கைகேயி தேவியார் திருக்குமாரரோடு கூடியவளாய் பந்துக்களோடும் புல் மாமிஷம் பழம் இத்தியாதிகளை தின்கின்ற கொடிய மிருகங்கள் பட்சிகள் இவைகளுக்கு இருப்பிடமாகிய தேசத்தை அடையட்டும். நாம் எல்லோரும் ஸ்ரீராமரோடு கூடவேயே காட்டில் நம்முடைய மனோரதமெல்லாம் கைவிட பெற்றவர்களாக வாழ்வோம். இப்படியாக ஜனங்கள் எல்லோரும் பலவிதமாக சொல்லிக் கொண்டிருந்த மொழிகளை ஸ்ரீராமர் கேட்டார். இப்படிப்பட்ட மொழிகளை கேட்டும் அவருடைய மனம் விகாரத்தை அடையவில்லை. மத யானை போன்ற நடையை உடையவரும் தர்மாத்மாவுமான அவர் தூரத்தில் கைலாச மலையின் சிகரம் போல் விளங்குகின்ற திருத்தந்தையின் திருமாளிகையை பார்த்து கொண்டு அதை நோக்கி நடந்தார். சக்கரவர்த்தியாரின் திருமாளிகைக்கு வந்து சேர்ந்த அவர் அதன் வாசலிலேயே நல்ல ஞானமுடைய தீர புருஷனும் சலியா மனத்தை உடையவருமாகிய சுமந்திரர் மிகுந்த வாட்டத்தை அடைந்தவராக நின்று கொண்டிருந்ததை கவனித்தார். திருத்தந்தையின் கட்டளையை தர்ம விதிக்கு குறை என்பதே விளையாத வண்ணமாய் நிறைவேற்ற மன உறுதி கொண்டவரும் இப்போது திருத்தந்தையை கண்டு சேவிக்க வந்திருக்கின்றவருமாகிய ஸ்ரீராமர் ஜன சமூகம் மிகவும் தவித்துக் கொண்டிருப்பதை தன்னுடைய மனதில் அறிந்தார். இருந்தாலும் மனத்தளர்ச்சி அடையாமல் புன்சிரிப்பு உடையவராகவே தன்னுடைய தந்தையின் அனுமதியை எதிர்பார்த்து காத்து நின்றார். மகாத்மாவும் இஷ்வாகு குலத்தில் பிறந்தவரான தசரதற்கு திருக்குமாரனாய் அவதாரம் செய்து அருளியவருமாகிய ஸ்ரீராமர் மிகுந்த கருணை உடையவராகவும் காட்டிற்கு செல்ல உறுதி கொண்டவராகவும் அந்த சமயத்தில் விளங்கினார். மாளிகையின் வாசலில் சுமந்திரர் மிகவும் வருத்தத்துடன் இருப்பதை பார்த்த ஸ்ரீராமர் உடனே மாளிகைக்குள் புகாமல் தன்னுடைய வருகையை தந்தையான தசரதருக்கு சொல்லி அவருடைய அனுமதியை பெற்று பிறகு உள்ளே செல்லலாம் என்ற எண்ணத்தினால் அங்கு சிறிது நேரம் தாமதித்து நின்றார்.
திருத்தந்தையின் கட்டளை என்கின்ற காரணத்தை கொண்டே வனம் புகுவதில் மன உறுதி கொண்ட தர்மவஸ்தராகி அந்த ஸ்ரீராமர் சுமந்திரரை பார்த்து அடியேனது வரவை சக்கரவர்த்தியாரிடம் தெரிவியும் என்று கூறினார். சர்க்கம் 34. தசரதர் மூர்ச்சை அடைவது. தாமரை போன்ற விஷாலமான கண்களை உடையவரும் நீலமேக சியாமல வர்ணம் உடையவரும் ஏற்றுக்கொண்ட காரியத்தை குறையின்றி முடிக்க நிச்சயித்துவிட்ட மகானுமாகிய ஸ்ரீராமர் அந்த சூதராகிய சுமந்திரரிடம் திருத்தந்தைக்கு என்னை பற்றி மறுபடியும் தெரிவியும் என்று கூறினார். ஸ்ரீராமரிடமிருந்து தூது கொண்டு போகின்றவரும் மிகுந்த வருத்தத்தால் கலங்கிய இந்திரியங்களை உடையவருமான அந்த சுமந்திரர் அந்த க்ஷணமே உள்ளே சென்று சக்கரவர்த்தியாரை தரிசித்தார். அப்போது சக்கரவர்த்தியார் மிகவும் கஷ்ட தசையில் இருந்து கொண்டு பெருமூச்சு எறிந்து கொண்டிருப்பதை கவனித்தார். அந்த சமயத்தில் சக்கரவர்த்தியார் பாம்பின் வாயில் அகப்பட்ட சூரியன் போல இருந்தார். மேலும் அவர் நீர் பூத்த நெருப்பை போலவும் நீர்வற்றிய தடாகத்தை போலவும் இருந்தார். அதை சுமந்திரர் கவனித்தார். நுட்பமான அறிவையுடைய சூதராகிய சுமந்திரர் சக்கரவர்த்தியார் ஸ்ரீராமரை பற்றியே மிகவும் கவலைப்படுபவராகவும் மனம் கலங்கியவராகவும் இருப்பதை கவனித்தார். அவர் கையை கூப்பியவாறு சக்கரவர்த்தியாரின் அருகில் சென்று அவரை பார்த்து ஜெய விஜயீ பவ என்று ஆசி கூறி மன தூரத்தை நன்கு விளங்க காட்டுகின்றதும் அந்த நேரத்தில் அங்கு பரவியிருந்த கஷ்ட சூழ்நிலையை நன்கு விளங்க காட்டுகிறதுமாகிய குரலில் நாசுக்காக பின்வருமாறு சொன்னார். தேவரீரது திருக்குமாரரும் புருஷோத்தமருமாகிய அவர் பிராமணர்களுக்கும் பரிஜனங்களுக்கும் பொருள் அனைத்தையும் கொடை செய்துவிட்டு உம்முடைய மாளிகையின் வாசலில் இதோ வந்து காத்து கொண்டு இருக்கிறார். சொன்ன சொல் தவறாதவராகிய ஸ்ரீராமர் மித்திரர்கள் எல்லோரிடமும் விடைபெற்றுக் கொண்டு இப்பொழுது தேவரீரை தரிசிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவர் உம்மை கண்டு வணங்க நீர் அனுமதி அளிக்க வேண்டும். மகத்தான ஆரண்யத்திற்கு செல்ல போகின்றார்கள். சக்கரவர்த்தியாரே, சூரிய பகவானை போன்றவராய் எல்லா கிரணங்களாகிற ராஜ குணங்களால் விளங்கிக் கொண்டிருக்கும் அவரை நீர் ஆசீர்வதித்து அருளும். சத்தியவாதியும் தர்மாத்மாவும் காம்பீரியத்தால் சமுத்திரம் போன்றவரும் ஆகாசம் போல மாசற்றவரும் சக்கரவர்த்தியுமாகிய தசரதர் சுமந்திரரை பார்த்து பின்வருமாறு கட்டளையிட்டார். சுமந்திரரே, என்னை சேர்ந்த மனைவிமார்கள் அனைவரையும் இங்கு அழைத்து வாரும். மனைவிமார்கள் எல்லோராலும் சூழப்பட்டவனாய் ஸ்ரீராமனை நான் காண விரும்புகின்றேன். உடனே சுமந்திரர் அந்த புறத்தினுள் சென்று அங்கிருந்த மாதர்களை நோக்கி விஷயத்தை பின்வருமாறு தெரியப்படுத்தினார். மாது சிரோமணிகளை, சக்கரவர்த்தியார் உங்களை கூப்பிடுகின்றார், அங்கு வர வேண்டும். தாமதம் என்பது வேண்டாம். சக்கரவர்த்தியாரின் கட்டளையை சுமந்திரர் மூலமாக கேட்ட மனைவிமார்கள் எல்லோரும் கணவரின் கட்டளையை சிறமேற்கொண்டு அவருடைய திருமாளிகைக்கு புறப்பட்டார்கள். தர்மத்தை கடைபிடிப்பதில் சலியாத பற்று உடையவர்களும் அழுகையால் சிவந்த கண்களை உடையவர்களுமான அந்த 350 மனைவிமார்களும் கௌசல்யா தேவியை சூழ்ந்து கொண்டு அங்கு வந்து சேர்ந்தார்கள். பத்திரிகள் அனைவரும் வந்து சேர்ந்து பின்பு சக்கரவர்த்தியார் சுதராகிய சுமந்திரரை பார்த்து பின்வருமாறு கட்டளையிட்டார். சுமந்திரரே, எனது திருமகனை இங்கு அழைத்து வாரும். பரம ஆப்தரான சூதராகிய அவர் உடனே சென்று ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் மைதிலியாரையும் அழைத்து கொண்டு சக்கரவர்த்தியாரின் சன்னிதானத்திற்கு திரும்பி வந்து சேர்ந்தார். மிகவும் மனவேதனையுடன் இருந்தவரும் மனைவிகள் எல்லோராலும் சூழப்பட்டவருமாயிருந்த அந்த சக்கரவர்த்தியார் தூரத்தில் வணங்கிய கைகளுடன் வந்து கொண்டிருக்கும் தன்னுடைய திருமகனை கண்டு ஆசனத்திலிருந்து சரக்கென எழுந்தார். சக்கரவர்த்தியார் ஸ்ரீராமரை கண்டு மிகுந்த அன்பினால் எதிர்கொண்டு ஓடினார். அதிக தூரத்திலிருந்த அவர் ஸ்ரீராமரை நெருங்கும் முன்பே மயக்கமடைந்து தரையில் வீழ்ந்து விட்டார். அந்த சமயம் மனவேதனையினால் கொஞ்சமும் ஞாபக சக்தி இல்லாதவராய் மகா கஷ்ட தசையில் இருக்கும் அந்த சக்கரவர்த்தியாரை நோக்கி ஸ்ரீராமரும் மகாரதராகிய லட்சுமணரும் சடக்கென ஒருவர் பின் ஒருவராய் ஓடினார்கள். சக்கரவர்த்தியாரின் திருமாளிகை நிறைந்திருந்த ஸ்திரீகள் ஹாஹா ராம என்று பெருத்த குரலில் கூறினார்கள். ராம லட்சுமணர்கள் இருவரும் தன்னுடைய இரு கைகளால் தந்தையை வாரி அணைத்து தூக்கி கட்டிலில் அமரச் செய்தார்கள். சீதா தேவியும் அவர்களுடனேயே இருந்தாள். சக்கரவர்த்தியார் தன்னுடைய சுய நினைவை அடைவதற்கு ஒரு முகூர்த்த காலமானது. அவர் சோக கடலில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருந்தார். ஸ்ரீராமர் கைகளை குவித்து வணங்கிய வண்ணம் பின்வருமாறு அவரிடம் கூறினார்.
சக்கரவர்த்தியாரே, எங்கள் எல்லோருக்கும் தேவரீர் தான் பிரத்யட்சமாயிருக்கும் கடவுள். தண்டகாரண்யத்துக்கு பிரயாணமாகி வந்திருக்கின்ற அடியனை தேவரீர் மனம் குளிர ஆசீர்வதித்து அருளும். நான் தண்டகாரண்யத்துக்கு போவதற்காக விடை கொடுக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். சீதையும் என்னுடன் வனத்துக்கு வருகின்றாளாம். லக்ஷ்மணனுக்கும் தேவரீர் உத்தரவு கொடுத்தருள வேண்டும். நான் அவர்களை பலவாறு தடுத்தும் அவர்கள் கேட்கவில்லை. எங்களது சௌபாக்கியத்திற்கெல்லாம் காரணபூதமானவரே. ஆதலால் சோகத்தை விட்டுவிட்டு எனக்கும் லக்ஷ்மணனுக்கும் சீதைக்கும் பிரம்மதேவன் பிரஜைகளுக்கு எப்படி உத்தரவு கொடுப்பாரோ அதே போல உத்தரவு கொடுத்து அருள்வீராக. சக்கரவர்த்தியான தசரதர் வனவாசத்திற்கு தன்னுடைய உத்தரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றவரும் கொஞ்சமேனும் மனதை சிதற விடாது இருக்கின்றவருமாகிய ஸ்ரீராமரை பார்த்து பின்வருமாறு பதில் சொன்னார். ஸ்ரீராம, நான் கைகேயிக்கு வரத்தை கொடுத்ததால் வஞ்சிக்கப்பட்டேன். இப்பொழுது என்னை நிராகரித்து விட்டு நீயே அயோத்தி மாணவருக்கு மன்னராக ஆகுவாய். தர்மிஷ்டர்களுக்குள் தலைமை பெற்று விளங்குகின்றவரும், அதாவது தர்மத்தை கடைபிடிப்பவர்களில் தலைமை பெற்று விளங்குகின்றவரும், செவியில் விழுந்த சொற்களின் நுட்பங்களை உள்ளபடி அறிபவரும், சக்கரவர்த்தியாரால் மேற்கண்ட விதமாக நியமனம் அதாவது உத்தரவு பெற்றவருமாகிய ஸ்ரீராமர் கைகளை கூப்பி தந்தையை வணங்கிக் கொண்டு தன்னுடைய தந்தையை பார்த்து பின்வருமாறு பதிலை கூறினார். சக்கரவர்த்தியாரே, தேவரீர் இன்னும் அநேக 1000 வருஷங்களுக்கு இந்த பூமிக்கு தலைவனாக இருக்க வேண்டும். எனக்காக என்றாலும் தேவரீர் சத்தியத்தை தவறுதல் கூடாது. அடியன் காட்டில் வாசம் செய்கின்றேன். சக்கரவர்த்தியாரே, 5 அதோடு கூட 9 வருடங்கள், அதாவது முழுமையாக 14 வருடங்கள் வனவாசத்தில் விளையாடிவிட்டு சத்தியம் நிறைவேறினதின் பிறகு தேவரீரது திருவடிகளை தொட்டு தொழுது நமஸ்கரிப்பேன். அந்த சமயத்தில் கைகேயி தேவியால் நிர்பந்திக்கப்பட்டவரும், சத்தியம் என்னும் பாசத்தால் கட்டுண்டவராய், மனவேதனை படுகின்றவராய், கண்ணீரை தாரதாரையாய் பெருக விட்டு கொண்டிருக்கின்றவருமாகிய சக்கரவர்த்தியார் பெறுவதற்கு அரிய அந்த திருமகனை பார்த்து பின்வரும் பதிலை கூறினார். அருமை திருமைந்தனே, மறுமையில் கீர்த்தி பெறும் விஷயத்திலும் இம்மையில் நன்மை பெறும் விஷயத்திலும் மறுபடியும் திரும்பி வருவதற்கும் ஊக்கமுடையவனாகி பயமற்றதாகிய நல்ல வழியில் நீ இருப்பாயாக. ரகுகுல திலகனாகிய குழந்தாய், சத்தியஸ்வரூபியாயும் தர்மம் ஒன்றிலேயே ஈடுபட்ட மனதை உடையவனுமாகிய உனது நிச்சயமானது தடுக்கப்படுவதற்கு எவனாலும் முடியாது திருமகனே. ஆனாலும் இப்பவும் கூட இன்றைய ராத்திரியில் ஒரு படியாலும் புறப்பட வேண்டாம். இந்த ஒரு நாளாவது உன்னை பார்த்து கொண்டு நான் சுகமாக காலம் கழிக்கின்றேன். இப்பொழுது இந்த ஒரு இரவு மாத்திரம் நீ என்னையும் தாயையும் பார்த்து கொண்டு சகல போகங்களினாலும் திருப்தி செய்யப்பட்டவனாய் தங்கியிரு. நாளை காலையில் உனது இஷ்டம் போல் புறப்பட்டு போவாயாக. திருமகனாகிய ஸ்ரீராம, என் மனம் கோணாது நடக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக இஷ்ட வர்க்கங்களை விட்டுவிட்டு மனித சஞ்சாரமற்ற காட்டிற்கு நீ போகின்றாய். அதனால் உன்னால் எவ்விதத்தாலும் செய்வதற்கு அரிய தொழில் செய்யப்படுகின்றது. அதாவது யாராலும் செய்ய முடியாத அரிய காரியத்தை நீ செய்கின்றாய். குழந்தாய் ஸ்ரீராம, இது எனக்கு இஷ்டமான காரியம் என்பது இல்லை. சத்தியமாக சொல்கின்றேன். நீர்பூத்த நெருப்பு போன்றதாய் கெட்ட எண்ணத்தை உள்ளே கொண்ட மனைவியினால் இப்பொழுது சுதந்திரத்தை இழந்தவனாக இருக்கின்றேன். எந்த வஞ்சனை எனக்கு நேர்ந்ததோ அதையும் குலமுறையை குலைக்கும் இந்த கைகேயினால் ஏவப்பட்டவனாய் நீ பூர்த்தி செய்ய துணிவு கொண்டிருக்கின்றாய். திருமகனே, எனது சர்வோத்கிருஷ்டனாகிய புதல்வன் எவனோ அந்த நீ பிதாவை சத்திய சந்தனாக செய்ய தீர்மானம் செய்து கொண்டிருக்கின்றாய். ஆதலால் இது பிறவி குணத்திற்கு மாறாய் ஆச்சரியப்பட வேண்டியதாக ஆக மாட்டாது. இப்படியாக துக்கம் மேலிட்டதால் புத்தி கலக்கியிருக்கின்ற தந்தையின் வாக்கியத்தை தம்பியாய லட்சுமணன் கூட இருந்து தன்னுடைய செவியினால் கேட்ட ஸ்ரீராமர் மனம் நொந்தவராய் பின்வரும் உறுதிமொழியை திருவாய் மலர்ந்து அருளினார். எந்த உயர்ந்த நன்மைகளை இன்றைய தினம் பெறுவேனோ அவைகளை நாளைக்கு எனக்கு யார் கொடுப்பார்? ஆகையால் முழு விருப்பங்களினாலும் அரியன் ஆரண்யத்துக்கு போவதற்கே உத்தரவு அளிக்க பிரார்த்திக்கின்றேன். தேசங்களுடன் கூடியதும் ஜனங்களுடன் கூடி விளங்குகின்றதும் தன தானியங்களால் நிறைந்துள்ளதும் என்னால் மனப்பூர்த்தியாய் கொடுத்து விடப்பட்டதுமாகிய இந்த பூமி பரதனுக்கு கொடுத்தருளப்படட்டும். இன்றைய தினமே வனவாசம் செய்ய உறுதி கொண்ட எனது தீர்மானமானது மாறப்போகிறதே இல்லை. வாக்களித்த வரங்களை வாக்களித்த வண்ணமே முடித்து வைக்கும் சக்கரவர்த்தியாரே,
தேவர் தன்னோட முழு மனதுடன் கைகேயி தேவியாருக்கு அளிக்கப்பட்ட இந்த வரம் எதுவோ அது முழுமையாக யாதொரு குறையும் இல்லாமல் முடித்து வைக்கப்படட்டும். தேவரீர் சத்திய சந்தராக வாழ கடவீராக. அடியேனாகிய நான் தேவரீருடைய நியமனத்தை வாக்களித்த வண்ணமே சிரமேற்கொண்டு நிறைவேற்றுகின்றவனாய் 14 வருஷங்கள் வனத்தில் வனவாசிகளுடன் கூட வாசம் பண்ணுவேன். ரகுகுல திலகரே, விசாரம் வேண்டாம். எனது மனதில் தேவரீரது கட்டளை சொல்லிய வண்ணம் உள்ளபடி இஷ்டமாய் அமைதியாய் செய்வதற்குத்தான் ராஜ்யத்தை மாத்திரம் கோரவில்லை. பூதலம் பரதனுக்கு அளித்தருளப்படட்டும். தேவரீரது துன்பம் தொலைய கடவது. கண்ணீர்களால் களைந்து வருந்துபவராய் இருத்தலாகாது. நதிகளுக்கு பதியாகிய ஆழ்கடல் கலக்கம் உருவதில்லை. கலங்க செய்ய முடியாததும் அல்லவா? நான் ராஜ்யத்தை பெரிதாக மதிக்கவில்லை. எப்படிப்பட்ட சுகத்தையும் பெரியதாக மதிக்கவில்லை. மைதிலியையும் பெரியதாக மதிக்க மாட்டேன். இந்த அன்பிற்கு பாத்திரமாகிய யாரையும் நான் பெரிதாக நினைக்கவில்லை. வானுலகத்தையும் பெரிதாக நினைக்கவில்லை. உயிர் வாழ்வதையும் பெரிதாக நினைக்கவில்லை. புருஷோத்தம, அடியேன் தேவரீரை சத்திய சந்தராய் இருப்பது ஒன்றைத்தான் நன்கு மதிப்பேன். அதுவே எனக்கு மிகவும் முக்கியம். இது இரண்டாக மொழிவது என்றோ நம்பத்தகாத சொல் என்றோ உம்முடைய மனதில் நினைக்க வேண்டாம். உமக்கு முன்பாகவே சத்தியத்தின் மீதும் புண்ணியத்தின் மீதும் நான் ஆணையிட்டு சொல்கின்றேன். திருத்தந்தையாகிய சக்கரவர்த்தியாரே, நொடி பொழுதும் இனிமேல் இங்கு இருக்க என்னால் முடியாது. நீர் மனவேதனை அடைய வேண்டாம். எனது உறுதிக்கு மாறு என்பது இல்லை. கைகேயி தேவியாரால் ராம காட்டிற்கு நீ செல்வாயாக என்று நான் கட்டளையிடப்பட்டேன். நானும் காட்டிற்கு செல்கின்றேன் என்று சத்தியம் செய்துவிட்டேன். அந்த சத்தியத்தை தான் நான் கடைபிடிக்கின்றேன். சக்கரவர்த்தியாரே, உம்முடைய திருவிழத்தில் வியாகுலம் என்பதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். நாங்கள் சாந்தமான மான்கள் நிறைந்துள்ளதும் நானாவித பட்சிகளால் ஒழிக்கப்பெற்று விளங்குகின்றதுமாகிய ஆரண்யத்தில் விளையாட்டாக காலத்தை கழிக்கப் போகின்றோம். திருத்தந்தையாரே, தந்தைதான் தெய்வங்களுக்கெல்லாம் மேலான தெய்வம் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கின்றது. ஆதலால் கண் முன்பாக காணப்படும் பிரத்யட்ச தெய்வம் என்கின்ற ஒரு காரணத்தை கொண்டே திருத்தாவையின் கட்டளையை தலைமேல் கொண்டு செய்கின்றேன். புருஷோத்தம, 14 வருஷங்கள் சென்ற பின்னர் மீண்டும் நான் உம்மிடம் வந்து சேர்கின்றேன். நீர் அப்போது என்னை கண்டு ஆசீர்வதிக்கப் போகின்றீர். இந்த மன துன்பமானது விட்டுவிடப்படட்டும். புருஷோத்தம, கண்ணீர் பெருக்கி அழுது கொண்டிருக்கின்ற இந்த ஜன சமூகம் எல்லாமும் எந்த ஒருவனால் உற்சாகமுடையதாக விளங்க வேண்டுமோ அந்த தேவரீர் இப்படி மனக்குழப்பத்திற்கு இடம் கொடுக்கலாமா? பல மலைகளை உடையதும் பல பட்டணங்களை உடையதும் பல வனங்களை உடையதும் சகல பாக்கியங்களை பெற்று விளங்குவதும் அளவு வாய்ந்த எல்லைகளை உடையதும் அடியானால் மனப்பூர்வமாக அளிக்கப்பட்டதுமாகிய இந்த பூமியை பரதன் ஆளட்டும். சக்கரவர்த்தியாரே, தேவரால் எது வாக்களிக்கப்பட்டதோ அது சொல்லிய வண்ணமே குறைவு என்பதே இல்லாமல் நடைபெறட்டும். அடியேனால் மனப்பூர்வமாக அளிக்கப்பட்டதாகிய இந்த உலகம் முழுவதும் நகரமும் நாடும் பரதனுக்கு அளித்தருளப்படட்டும். அடியேன் தேவரீருடைய நியமனத்தை சிறமேற்கொண்டு பரிபாலிக்கின்றவனாய் காட்டிற்கு வெகுகாலம் வரைக்கும் விளையாட்டை காலங்களிக்க போவேன். தோச ரகிதராகிய சக்கரவர்த்தியாரே, அதாவது தோஷம் என்பதே இல்லாத சக்கரவர்த்தியாரே, அடியேனது மனமானது பெரியோர்களால் இதுவரையில் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்ற தேவரீரது சத்தியத்தை முடிக்கும் விஷயத்தில் எவ்வளவு உற்சாகம் கொண்டு விளங்குகின்றதோ அந்த அளவுக்கு மகத்தாயுள்ள இந்த ராஜ போகங்களில் இல்லை, உடலுடைய சௌக்கியத்திலும் இல்லை. என்னை நினைத்து தேவரீர் படும் மன துயரமானது ஒழியட்டும். புண்ணியாத்மாவே, இப்பொழுது தேவரீரான உம்மை சொன்ன சொல் தவறிவராக ஆக்கிவிட்டு இங்கு நான் இருந்து ராஜ்யத்தை ஆள விரும்பவில்லை. எப்படிப்பட்ட போகங்களையும் விரும்பவில்லை. சாஸ்வதமான மோட்ச இன்பத்தையும் விரும்பவில்லை. மைதிலியையும் நன்கு மதிக்க மாட்டேன். உயிர் வாழ்வதை விரும்ப மாட்டேன். தேவரீரது உறுதி வாக்கானது சொல்லிய வண்ணமே நடைபெற்றதாக ஆக கடவது. நானாவித அழகு வாய்ந்த மரங்கள் அடர்ந்த காட்டிற்கு சென்று பழங்களையும் கிழங்குகளையும் புசித்துக் கொண்டு காட்டில் மலைகளையும் நதிகளையும் ஜலாசயங்களையும் கண்குளிர பார்த்து கொண்டு சர்வ பிரகாரத்திலும் மன திருப்தி கொண்டவனாய் அடியேன் இருப்பேன். தேவருடைய மனதிற்கு சாந்தம் உண்டாகட்டும். இப்படி ஸ்ரீராமர் சொன்ன பிறகும் சக்கரவர்த்தியாரால் பிரிவை சகிக்க முடியவில்லை. அவர் மனவேதனையால் அதிகம் பீடிக்கப்பட்டவராய் தன்னுடைய திருமகனை மிக கஷ்டப்பட்டு கட்டி அணைத்து ஆலிங்கனம் செய்து கொண்டு முற்றிலும் நினைவை இழந்து மூர்ச்சையை அடைந்தார். சிறிது கூட அசைவற்று கிடந்தார். அப்போது சக்கரவர்த்தியாரின் மனைவியாகிய கைகேயி ஒருத்தியை தவிர
வந்து கூடியிருந்த மனைவிமார்கள் அனைவரும் வாய்விட்டு கதறி அழுதார்கள். சுமந்திரரும் அழுது கொண்டே மூர்ச்சையை அடைந்து விட்டார். அந்த இடத்தில் எங்கு பார்த்தாலும் ஹா ஹா ஐயோ ஐயோ எனும் சத்தம் ஒலித்தது. சர்க்கம் 35. சுமந்திரர் கைகேயை நிந்திப்பது. அந்த சூதராகிய சுமந்திரர் அந்த சமயம் திடீரென்று கிளம்பி தலையை அசைத்து அடிக்கடி பெருமூச்சு விட்டு ஒரு கை மேல் ஒரு கையை வைத்து முறுக்கி பிசைந்தும் பற்களை கடகடவென்று நெரித்து கடித்தும் இரு கண்களும் கோபத்தால் சிவந்து கிடக்கவும் இதற்கு முந்தி வழக்கமாக உள்ள முக ஒளியை முற்றிலும் இழந்தவராய் தான் அறியாத வண்ணமாய் கோபத்தால் மெய் மறந்தவராகி அசௌரியமான மன வேதனையை அடைந்தவராய் தசரத சக்கரவர்த்திகளுடைய திரு உள்ளத்தின் குறிப்பை உள்ளபடி அறிந்தவராய் கூறிய சொல் அம்புகளால் கைகேயி தேவியாருடைய மனதை நடுக்குமுறச் செய்கிறவர் போலவும் மிக கொடியவைகளும் நிகரற்றவைகளுமாகிய வாக்கியங்களாகிய வஜ்ராயுதங்களால் கைகேயி தேவியாரின் மர்மங்களை எல்லாவற்றையும் பிளப்பவர் போலவும் பின்வருமாறு சொன்னார். தேவியாரே, தேவரீரான உமக்கு சாக்ஷாத் பதியும், அதாவது கணவரும் ஸ்தாவரங்கள் அடங்கியதும் ஜங்கமங்கள் அடங்கியதுமாகிய சகல ஜகத்துக்கும் காத்து அருள் புரியும் சக்கரவர்த்தியாராகிய தசரதரே திரஸ்கரிக்கப்பட்டு விட்டார். இந்த மண்ணுலகில் செய்யத்தகாத தீய செயல் வேறெதுவும் உமக்கு இல்லை. அடியேராகிய நான் தேவரீரான உம்மை கணவரின் உயிரை அளிக்கின்றவளாகவும் முடிவாய் குலத்தையே வேரோடு அழியச் செய்பவளாகவும் எண்ணுகிறேன். ஏனென்றால் யாராலும் வெல்ல முடியாத மகேந்திரனை போன்றவரும் அசைக்க முடியாத மலையை போன்றவரும் கலக்க முடியாத பெரும் கடலை போன்றவராகிய சக்கரவர்த்தியாரை உமது காரியங்களால் தேவரீர் தவிக்கும்படி செய்துவிட்டீர். பெண்களுக்கு கணவனின் மனம் கோணாது நடத்தல் என்பது புத்திர பேரின் பெருமையை விட மேலானது என்கிறபடியால் லோக ரட்சகரும் கேட்டதை அளிப்பவரும் கணவருமாகிய தசரதரை இனியும் தேவரீர் நிராகரிக்க கூடாது. ஒரு மன்னனது அவசான தசையில், அதாவது புதுமை காலத்தில் வயது கிரமத்தின் முறைப்படியே ராஜ்யங்களை அடைகிறார்கள். இந்த இஷ்வாகு குலநாதரிடமே அதை மாற்ற தேவரீர் எண்ணம் கொண்டு விட்டீர். தேவரீரது திருக்குமாரனாகிய பரதன் சக்கரவர்த்தியாக ஆகட்டும், உலகை ஆளட்டும். நாங்கள் ஸ்ரீராமர் எந்த இடத்திற்கு எழுந்தருள்கிறாரோ அந்த இடத்திற்கு கூட சென்று விடுகிறோம். அயோத்தியாவாசிகளும் பட்டணத்து ஜனங்கள், கிராமவாசிகள், மற்ற ஜனங்கள் எவர்களோ அவர்களாகிய நாங்கள் எல்லோரும் ஸ்ரீராமர் எழுந்தருளும் பிரதேசத்திற்கு இந்த நிமிடமே போய்விடுகிறோம். தேவியாரே, என்றென்றைக்கும் நன்மை புரிபவர்களும் புண்ணியாத்மாக்களுமாகிய அந்தணர்கள் எல்லோராலும் தள்ளி வைக்கப்பட்டுவிட்ட தேவரீருக்கு சீமை ஒன்றை மட்டும் பெறுவதால் என்ன பெருமை உண்டாக போகிறது? தேவரீரது தேசத்தில் அந்தணன் ஒருவனும் வாசம் செய்ய போவதில்லை. ஏனெனில் அப்படிப்பட்டதாகிய சர்வ சாஸ்திரங்களின் விதிகளுக்கும் லோக அனுஷ்டானங்களுக்கும் ஒவ்வாத வகையில் தீய செயலில் தேவரீர் இப்போது தலையிட்டு கொண்டு விட்டீர். இப்படிப்பட்டதாகிய தொழிலை அனுஷ்டிக்கிறவள் எவளோ அந்த தேவரீருடைய பிரதேசமானது இன்னும் இதற்கு முந்தியே பாலடைந்து விட்டதாக ஆகாதிருக்கிறது என்கின்ற ஆச்சரியத்தை மட்டும் அடியேன் காண்கிறேன். பெரிய பிரம்ம ரிஷிகளால் அருளை செய்யக்கூடியவைகளும் எரிக்கத்தக்கவைகளும் சகிக்க முடியாதவைகளுமாகிய நிந்தனை சொற்கள் ஸ்ரீராமரை ராஜ்யத்தை விட்டு அகற்றிவிடும் விஷயத்தில் தலையிட்டு விட்ட தேவரீருக்கு மனதில் கலக்கம் வர செய்யாதிருக்கின்றனவா என்ன? மாமரம் ஒன்றை கோடாலியால் வெட்டி சாய்த்துவிட்டு அதற்கு பதிலாக ஒரு வேப்ப மரத்தை ஒருவன் வளர்க்கிறான். அவன் அதற்கு பாலை வார்த்தே வளர்க்கிறான் என்றாலும் அது மதுர ரசத்தை உண்டாக்க மாட்டாது. தேவரீரான உம்மிடத்தில் உம்முடைய தாயாரிடம் எந்த தன்மை விளங்கியதோ அதே தன்மைதான் இப்பொழுது உம்மிடம் வெளிப்படுவதாக நான் நேரில் கண்டு எண்ணுகிறேன். ஒரு வேப்ப மரத்திலிருந்து தேன் ஒழுகாது என்பதுதான் உலகில் பழமொழியாக விளங்கும் சொல்லாகும். தேவரீரான உம்முடைய தாயினுடைய அடாததாகிய ஆசையை அக்காலத்தில் நடந்த வண்ணமே சொல்லப்பட்டு நாங்கள் கேட்டு உணர்ந்திருக்கிறோம். தேவரீரான உமது தந்தைக்கு ஒரு புண்ணியாத்மா ஒப்புயர்வில்லாத ஒரு வரத்தை அளித்திருந்தார். அதனால் அந்த பூபாலகர் சகல பிராணிகள் பேசுவதையும் அறிந்து கொள்ளும் ஆற்றலை அடைந்தார். அவருக்கு
ஈ எறும்புகள் முதலிய உயிர்களின் வார்த்தைகள் புரிந்தன. ஒரு நாள் தேவரீரது மகா தேஜோவானாகும் தந்தைக்கு அவர் படுத்திருக்கையில் ஜிரும்பம் என்னும் ஒரு எறும்பினது ஒளியிலிருந்து அதனுடைய உட்கருத்து விளங்கிற்று. அதனால் அவர் பலவாறாக சிரித்தார். அந்த சமயம் உடனிருந்த தேவரீரது தாய்க்கு கடும் சினம் உண்டாயிற்று. மரணத்தை உண்டாக்கும் அதனுடைய காரணத்தை அவர் அறிந்து கொள்ளாமல் உம்முடைய தந்தையை பார்த்து, இனியவராகிய மன்னரே, தேவரீருடைய சிரிப்பின் காரணத்தை அடியேன் அறிய விரும்புகின்றேன் என்று கேட்டார். மன்னர் அந்த தேவியை பார்த்து பின்வருமாறு பதில் வைத்தார். பிராணநாயகி, உனக்கு விளங்க சொல்லிவிடுகின்றேன் என்கிற பட்சத்தில் அது காரணமாக எனக்கு இந்த நிமிடமே மரணம் சம்பவிக்கும். இதில் ஐயமே இல்லை. தேவியாரே, தேவரீரது தாய் திரு தந்தையாகிய கேகய மன்னரை பார்த்து பின்வருமாறு பேசினாள். உயிருடன் தான் இல்லாமல் தான் போம். எனக்கு நீர் விளங்க சொல்லிவிட வேண்டும். இதில் என்னை பரிகாசம் செய்யக்கூடாது. பூபதியாகிய கேகய மன்னர் தன்னுடைய மனைவி இப்படி கேட்ட வண்ணம் தனக்கு வரமளித்த முனிவரிடம் தன்னுடைய ஞான சக்தியால் இந்த விஷயத்தை பற்றி விசாரித்தார். அப்பொழுது புண்ணியாத்மாவும் வரமளித்தவருமாகிய அவர் மன்னரை பார்த்து இதற்கு பின்வருமாறு பதிலுரைத்தார். சக்கரவர்த்தியாரே, இவள் விஷபானம் கொண்டு மாண்டாலும் மாளட்டும், குத்தி கொண்டு இறந்தாலும் இறக்கட்டும். நீ ரகசியத்தை வெளியிட வேண்டாம். அந்த மன்னர் தோஷரகித மனமுடைய அந்த முனிவருடைய கட்டளையை சிறமேற்கொண்டு உம்முடைய தாயை அந்த நிமிடமே தள்ளிவிட்டு குபேரன் போல் சௌக்கியமாக வாழ்ந்து வந்தார். பாப காரியத்தில் மனதை செலுத்தி விட்டவரே, தேவரீரும் அதை போலவே ஒரு காரியத்தின் முடிவில் விளையும் தீங்கை மனதில் வாங்கிக் கொள்ளாததால் இந்த சக்கரவர்த்தியாரிடம் துஷ்ட ஜனங்கள் அனுஷ்டிக்கும் வழியில் தீயை தொட்டு விளையாடவும் பாம்பு முதலிய விஷ ஜந்துக்களை தொட்டு மார்போடு அணைத்து விளையாட ஒரு சிறு குழந்தை தன்னுடைய அஞ்ஞானத்தால் ஆசைப்படுவதை போல இப்பொழுது ஆசைப்படுகிறீர். பிள்ளைகள் தகப்பன்மார்களைப் போலவும் பெண்கள் தாயை போலவும் பிறக்கின்றார்கள் என்ற ஒரு பழமொழியானது இந்த உலகில் வழங்கி வருகிறது. அது இப்பொழுது எனக்கு உண்மை என்றே தோன்றுகிறது. தேவரீர் இப்படி இருக்க கூடாது. சக்கரவர்த்தியார் எதை பகிரங்கமாக உமக்கு அருளோடு தருகிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளும். கணவரின் திரு உள்ளத்தின்படி நடப்பீராக. இப்பொழுது இந்த ஜன சமூகத்திற்கு தஞ்சமாக இரும். பாப நடத்தை உள்ளவர்களால் துர்போதனையால் போதிக்கப்பெற்ற தேவரீர் இந்திரனையொத்த தேஜோவானும் உலகம் அனைத்திற்கும் ரட்சகராய் இருக்கும் பர்த்தாவை எந்த தர்ம சாஸ்திரத்திலும் இல்லாத ஒரு வழியில் ஏவ வேண்டாம். தேவியாரே, செந்தாமரை கண்ணரும் ஸ்ரீமானாயும் இருக்கும் தசரத சக்கரவர்த்தியார் பாவத்தில் சிறிதும் மனம் செல்ல பெறாதவர் என்கிறபடியால் தேவரீருக்கு அளித்த வரத்தை பொய்யாக செய்ய மாட்டார். மகாபலிஷ்டராய் எதை செய்யவும் தேர்ச்சி பெற்று விளங்குபவரும் கொடையாளியும் பிராணி சமூகத்திற்கு ரட்சகரும் தன்னுடைய தர்மத்திற்கு ரட்சகரும் மூர்த்த குமாரனுமாகிய ஸ்ரீராமர் அபிஷேகம் செய்விக்கப்படட்டும். தேவியாரே, ஸ்ரீராமர் திரு தந்தையாகிய சக்கரவர்த்தியாரை விட்டு பிரிந்து காட்டிற்கு எழுந்தருளி விடுகிறார் என்றால் தேவரீருக்கே இந்த உலகில் அழிவில்லாத அபவாத இகழ்வு வழங்கும். ஸ்ரீராமர் தனது ராஜ்யத்தை பாதுகாத்து வரட்டும். தேவரீர் மனக்கொதிப்பை துறந்தவராக ஆகிவிடும். ஏனெனில் பட்டணங்களில் உத்தமமானதில் ஸ்ரீராமரை காட்டிலும் தேவரீருக்கு அடங்கி நடக்கின்றவனாய் வேறொருவனும் வசியான். ஸ்ரீராமர் இளவரசராய் நிலை பெற்று விளங்குகையில்தான் பெரு வில்லாளியாகிய தசரத சக்கரவர்த்தியார் முன்னோர்களின் ஆசார முறையை நினைத்து காட்டிற்கு எழுந்தருள்வார். சுமந்தர் கைகளை குவித்த வண்ணம் சக்கரவர்த்தியார் சபையில் கைகேயி தேவியாரை மேற்கண்ட விதமாக பலவாறாக நல் வார்த்தைகளாலும் வன்மொழிகளாலும் மனதை மாற்ற முயன்றார். அந்த தேவியாரோ சிறிதேனும் மன வருத்தத்தை அடையவில்லை. சிறிது கூட மனக்கலக்கம் கூட அடையவில்லை. அப்பொழுது அவளது முக ஒளிக்கு நாணம், அச்சம் இவைகளால் விளையும் விகாரம் கூட காணப்படவில்லை. சர்க்கம் 36. சித்தார்த்தன் செய்த உபதேசம். அந்த சமயம் இஸ்வாகு வம்சத்து மன்னவர் இந்த விஷயத்தில் சத்தியம் என்ற காரணத்தால் கட்டுண்டவராகி கண்ணீர் ததும்ப விட்டுவிட்டு பெருமூச்சு விட்டு இந்த சுமந்திரரை பார்த்து பின்வருமாறு திருவாய் மலர்ந்து அருளினார். சாரதிய சுமந்திரரே, ஸ்ரீராமனுக்கு கூட செல்வதற்காக ஏராளமான சிறந்த வஸ்துக்களை உடையதும் 4 வகை படைகள் அடங்கியதுமான ஒரு சைன்யமானது காதாமதமின்றி சேகரிக்கப்படட்டும். வீட்டு வேலைகளை செய்யவல்ல பணிவிடை செய்யும் தாசிகளும்
விஸ்தாரமாய் பரப்பியுள்ள பெரும் வியாபாரத்திற்கேற்ற பொருள்களை உடைய வர்த்தகர்களும் திருமகனுடைய சைன்யத்தை தொடர்ந்து செல்லட்டும். எவர்கள் இவனை அடுத்து பிழைக்கின்றார்களோ அவர்களுக்கு எவர்களால் பெருமை பாராட்டுவதால் சந்தோஷம் அடைகிறானோ அவர்களுக்கும் பலவகைப்பட்ட பரிசளித்து அவர்களை அந்த இடத்தில் இருக்க செய்யும். முக்கியமான ஆயுதங்களும் நகரத்தார்களும் வண்டிகளும் காடுகளை நன்றாக அறிந்த வேடர்களும் ஸ்ரீராமனை தொடர்ந்து செல்லட்டும். மிருகங்களையும் யானைகளையும் கொன்று கொண்டும் காட்டு தேனை குடித்து கொண்டும் பற்பல நதிகளை தரிசித்துக் கொண்டும் ராஜ்யத்தினது ஞாபகம் கொள்ளாதிருக்கட்டும். நமது தானிய களஞ்சியம் ஏதொன்றோ அதுவும் தனசாலையும் அந்த இரண்டும் மனுஷ சஞ்சாரமற்ற காட்டில் வசிக்கும் ஸ்ரீராமனை பின்பற்றி போய்விடட்டும். புண்ணிய சேத்திரங்களில் ரிஷிகளுடன் இருந்து கொண்டு ஏராளமான தட்சிணைகளை கொடுத்து கொண்டு யஜ்ஞங்களை செய்து கொண்டு காட்டிலும் குறையின்றியே வாழ்ந்து வரட்டும். ஸ்ரீராமனோ என்றால் இப்படியாய் ஸ்ரீமானாய் வேண்டியவைகள் எல்லாவற்றோடும் விளங்கி வரட்டும். மகாபாகுவான பரதன் அயோத்தி மாநகரத்தையே பரிபாலனம் செய்து வரட்டும். மேற்கண்ட விதமாக தசரத சக்கரவர்த்தியார் சொன்னவுடன் அதை கேட்ட கைகேயி தேவியாருக்கு ஏக்கம் உண்டாகிவிட்டது. அவளுடைய முகம் வாட்டத்தை அடைந்தது, துணியும் ஒடுங்கிவிட்டது. அந்த கைகேயி தேவியார் உள்ளமும் உடலும் நடுக்கமுற்றவளாய் நிறம் மாறியவளாய் வாட்டமடைந்த முகத்தோடு எதிரில் நின்று கொண்டு சக்கரவர்த்தியாரை பார்த்து பின்வரும் சொல்லை சொன்னாள். சாதுவே, பரதன் ராஜ்யத்தை மனிதர் அற்றதாக வேண்டிய போகங்களெல்லாம் நீங்கியதாய் சாரத்தை குடித்துவிட்டு அடியில் கிடக்கும் மஸ்துவாகிய மத்தியத்தை போன்றதாய் சாரம் ஒளிந்து பார்க்கவும் வழங்காததாய் இருப்பதாய் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வெட்கத்தை விட்டுவிட்ட கைகேயி தேவியார் கடும் சொல்லை சொல்லிய பொழுது தசரத சக்கரவர்த்தியார் நீண்டு அகன்ற கண்களை உற்ற அவளை பார்த்து பின்வருமாறு பதில் சொன்னார். சத்ருவாய் இருப்பவளே, கஷ்டத்தில் தள்ளிவிட்டு துன்பப்படும் என்னை ஏன் இன்னும் வருத்துகின்றாய்? உத்தம ஸ்ரீகளின் ஒழுக்கத்தை ஒழித்து விட்டவளே, தலையிட்டு கொண்ட காரியத்தில் ஆதியிலேயே ஏன் பிரத்யேகித்து இதையும் கேட்டுக்கொள்ளாது விட்டு விட்டாய்? இப்படி பேசாதே. அவரது கோபத்தால் விளைந்த இந்த வாக்கை கேட்டு ஸ்ரீ ரத்னமாகும் கைகேயி தேவியார் இருமடங்கு கோபம் கொண்டவளாகி சக்கரவர்த்தியாரை பார்த்து பின்வருமாறு கூறினாள். தேவரீரது வம்சத்திலேயே சகரர் என்பவர் அசமஞ்சன் என்ற பெயர் பூண்ட மூத்த குமாரனை காட்டிற்கு ஓட்டிவிட்டிருக்கின்றார். அதை போலத்தான் இவனும் செல்ல வேண்டும். இப்படியாக கைகேயி தேவியார் பேசியதை கேட்ட தசரத சக்கரவர்த்தியார் சீச்சி என்ற ஒரு சொல்லை மட்டும் சொன்னார். ஜன சமூகம் எல்லாமும் இப்படியும் உண்டோ என கலவரப்பட்டது. கைகேயி தேவியார் மட்டும் அதை தன்னுடைய சிந்தையில் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சமயத்தில் வயது முதிர்ந்தவரும் மந்திரிமார்களில் சிறந்தவரும் புண்ணியாத்மாவும் சக்கரவர்த்தியாருக்கு மிகவும் பிரியமானவருமான சித்தார்த்தர் என்ற பெயருள்ளவர் கைகேயி தேவியாரை பார்த்து பின்வருமாறு கூறினார். கெட்ட புத்தியுடைய அசமஞ்சன் வழியில் விளையாடி கொண்டிருக்கும் குழந்தைகளை எடுத்து சரையூ நதியின் ஜலத்தில் போட்டுவிட்டு அதனால் நகைத்து மகிழ்ந்து கொண்டிருந்தான். அதை கண்டு கோபம் கொண்ட நகரத்தார்கள் எல்லோரும் மன்னரிடம் சென்று பின்வருமாறு முறையிட்டு கொண்டனர். ராஜ்யத்தை செழித்து ஓங்கும் வண்ணமாய் வளரச் செய்யும் மன்னரே, அசமஞ்சன் ஒருவனையாவது அல்லது எங்களையாவது தேவரில் ஊரில் இருக்க அருள் புரிய வேண்டும். அதற்கு மன்னர் அவர்களை பார்த்து பின்வருமாறு கேட்டார். இந்த பயத்திற்கு என்ன காரணம்? இப்படி மன்னர் கேட்டவுடன் ஜனங்களும் பின்வருமாறு பதில் சொன்னார்கள். இவன் எங்களுடைய குழந்தைகள் வெளியில் விளையாடி கொண்டிருக்கும் போது அவர்களை பயமுறுத்துகின்றான். அப்படி பயந்து சிதறி ஓடும் குழந்தைகளை எடுத்து சரையூ நதியில் போட்டுவிட்டு அதை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். இப்படி ஜனங்கள் கூறியதை கேட்ட அந்த மன்னர் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்தால் துரோகியான அந்த குமாரனை பின்வருமாறு தள்ளி வைத்தார். தந்தையார் அந்த நிமிடமே அவனையும் அவனுடைய மனைவியையும் அவனுக்கு தேவையான எல்லா பொருள்களையும் கொடுத்து ஒரு வாகனத்தில் ஏற்றி அதன் பின் தன்னுடைய காவலாளர்களுக்கு பின்வருமாறு கட்டளையிட்டார். இவன் உயிருள்ளவரை காட்டில் வசிக்க வேண்டியவன், அதனால் இவனை காட்டில் சென்று விட்டுவிட்டு வாருங்கள். அவருடைய காவலர்களும் மன்னரின் கட்டளைப்படியே நடந்தனர். இப்படியாய் பாப தொழில் செய்த அவன் களை வெட்டியோடு கூடிய ஒரு கூடையை எடுத்துக்கொண்டு எல்லா திக்குகளிலும் சென்று மலைகளிலும் காடுகளிலும் திரிந்தான். மகா தர்மிஷ்டராகிய சகர மன்னர் இப்படியாக இவனை துறந்தார். இந்த காரணத்தால் தான் அவன் காட்டிற்கு அனுப்பப்பட்டான். ஸ்ரீராமர் என்ன அடாத காரியத்தை செய்திருக்கின்றார்? ஸ்ரீராமனிடம் ஒரு தீய குணத்தையும் நாங்கள் பார்த்ததில்லை.
பௌர்ணமி மற்றும் அமாவாசை ஆகிய திதிக்கு மறுநாள் வரும் 2ஆம் திதியாகிய துவீதியை திதிக்கு பாவம் என்பது இல்லை. அதை போலவே நரகத்திற்கு அனுப்பும் பாவச் செயல் எதுவும் இவரை அணுகவே அணுகாது. தேவியாரே, அப்படி இல்லை என்றால் ஸ்ரீராமரிடத்தில் தேவரீர் ஏதாவது ஒரு குற்றத்தை அறிந்திருக்கின்றீர் என்றால் அதையும் மறைக்காமல் இப்பொழுது வெளியிடும். அதை நீ தெரிவித்தீர் என்றால் ஸ்ரீராமர் வனத்திற்கு இப்பொழுதே அனுப்பிவிடப்படட்டும். ஒரு தோஷத்தையும் செய்யாதவனாய், அதனால் எந்தவித தண்டனைக்கும் ஆளாகாதவனாய், மகா யசஸ் பெற்று, அதாவது தர்ம ஒளி பெற்று விளங்குபவனாய், நல்ல நெறி வழியில் எப்பொழுதும் நடப்பவனாக இருப்பவனை காடுகளில் வாழும்படி இப்படி தள்ளி வைப்பது தர்ம விதிகளுக்கு விரோதமாக இருக்கும் செயலாகும். இந்த செயலானது தேவேந்திரனுடைய தேஜஸை கூட தகித்துவிடும், அதாவது அழித்துவிடும். இதுவரையில் நல்லதே சொல்லி வந்துள்ள திருவாயை படைத்த தேவியாரே, தேவரீரால் தடைபெற்ற ஸ்ரீராமருடைய இளவரசு பட்டாபிஷேகம் நடந்தால் தேவரீரான உமக்கும் இந்த உலகத்தாரிடமிருந்து பழிச்சொல் எல்லா அளவும் உண்டாகாது. மந்திரியாரின் சித்தார்த்தர் சொல்லியதை கேட்ட சக்கரவர்த்தியார் மிகுந்த ஆயாசத்தை அடைந்தார். அவருடைய தொனி குண்டியது. அவர் கைகேயி தேவியாரை பார்த்து சோகத்தால் மிக மன வேதனையை அடைந்த சொற்கொண்டு பின்வருமாறு கூறினார். பாவ தொழிலுக்கு துணிந்து விட்டவளே, செய்யும் ஒரு காரியத்தால் விளையும் தீமையை அறியாமல் துஷ்ட செய்கையை புரியும் நீ இந்த ஹிதமான போதனையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றாய். எனக்கும் உனக்கும் நன்மையை செய்யும் இந்த நல்ல மொழிகளை நீ கண்டுகொள்ளாமல் இருக்கின்றாய். உனது இந்த தற்கால நடவடிக்கை நல்லோர்கள் கடைபிடிக்கும் வழியிலிருந்து எங்கேயோ ஒதுங்கி கிடக்கின்றதே. இப்பொழுதே நான் ராஜ்யத்தையும் போகத்தையும் பொருளையும் துறந்துவிட்டு ஸ்ரீராமனை பின்பற்றி புறப்பட்டு போய்விடுகின்றேன். நீ மட்டும் மன்னனாகிய பரதனுடன் கூடி இருந்து கொண்டு ராஜ்யத்தை வெகுகாலம் உன்னுடைய மன இஷ்டப்படியே ஆண்டு வருவாயாக. சர்க்கம் 37. மர உரி உடுப்பது. இந்த சந்தர்ப்பத்தில் மந்திரிகளில் முக்கியமானவரின் சொல்லை கேட்டவரும் எவரவரிடத்தில் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் நிபுணராகிய ஸ்ரீராமர் தசரத சக்கரவர்த்தியை பார்த்து வெகு மரியாதையாக இந்த விஷயத்தில் பின்வருமாறு கூறினார். சக்கரவர்த்தியாரே, போகங்களை துறந்து விட்டவனும் முற்றிலும் எதிலும் மனப்பற்றற்றவனும் காட்டில் கிடைக்கும் பல மூலங்களை கொண்டு காலம் கழிக்கும் அடியேனுக்கு பரிவார ஜனத்தால் உபயோகம் என்ன? எவனோ ஒருவன் சிலாக்கியமான யானையை கொடுத்துவிட்டு யானையின் வயிற்றை சுற்றி சிம்மாசனத்தை சேர்த்து கட்டப்படும் பட்டையில் ஆசை வைக்கின்றான் என்றால் உத்தமமான யானையை துறந்துவிட்ட அவனுக்கு பட்டையில் மாத்திரம் மனப்பற்று வைத்திருப்பதனால் பிரயோஜனம் யாது உள்ளது? சத் புருஷர்களில் உத்தமராகிய சக்கரவர்த்தியாரே, அதை போலவே சேனையால் எனக்கென்ன பயன்? எல்லாவற்றையும் வேண்டாம் என அடிப்பணிந்து மறுக்கின்றேன். அடியேனுக்கு மர உரிகளை மட்டும் கொண்டு வரப்படட்டும். வனத்தில் 14 வருஷங்கள் காலம் கழிக்க பிரயாணத்திற்கு தயாராகி வந்திருக்கும் அடியேனுக்கு அங்கு வாசம் செய்ய தேவையான களைவெட்டும் ஒரு சித்தார், கூளை 1 ஆகிய 2 இப்பொழுது இங்கு கொண்டு வரப்படட்டும். அதை கேட்ட கைகேயி தேவியார் ஜனக்கூட்டத்தில் தனக்கு மானக்கேடு உண்டாகுமே என்று கூட நினைக்காமல் தானே சென்று மர உரிகளை எடுத்துக்கொண்டு வந்து ஸ்ரீராமரிடம் கொடுத்து நீ உடுத்திக்கொள் என்று கட்டளையிட்டார். புருஷோத்தமராகிய அவர் கைகேயி தேவியாரிடமிருந்து அந்த மர உரிகள் 2ஐயும் மிகவும் சந்தோஷத்துடன் வாங்கிக் கொண்டு பட்டு ஆடைகளை களைந்து தபசிகளுக்குரிய ஆடைகளை அணிந்து கொண்டார். லக்ஷ்மணரும் விலையுயர்ந்த வேஷ்டியையும் உத்திரீயத்தையும் அப்பொழுதே திருத்தந்தையின் முன்னிலையிலேயே களைந்து தவசிகளின் உடைகளையே உடுத்தி கொண்டார். மெல்லிய பட்டாடைகளை அணிந்திருந்த சீதா பிராட்டியார் ஒரு மர உரியை அப்பொழுது தாம் அணிந்து கொள்வதற்காக கொண்டு வரப்படுவதை கவனித்தாள். பெண்மான் ஒன்று அவளை பிடிப்பதற்காக போடப்படும் வலையை கண்டால் எப்படி நடுங்குமோ அதை போல அவள் நடுக்கமுற்றாள். எல்லோராலும் புகழத்தக்க உத்தம குணங்கள் அமைய பெற்றவளும் பதிவிரத தன்மை என்ன என்பதை அறிந்தவளும் பதிவிரத தர்மத்தை கடைபிடித்து காட்டுகின்றவளுமாகிய அந்த ஜானகி தேவியார் அந்த மர உரிகள் 2ஐயும்
கைகேயி தேவியாரிடமிருந்து கை நீட்டி வாங்கி கொண்டு மிகவும் மனம் நொந்தவளாகி நீர் ததுமும் கண்களை உடையவளாகி கந்தர்வராஜன் போல் விளங்கும் கணவனை பார்த்து சிறிது வெட்கப்பட்டு கொண்டு பின்வருமாறு கேட்டாள். வனவாசிகளாகும் முனிவர்கள் மர உரியை எப்படித்தான் உடுத்திக் கொள்கிறார்கள்? இப்படி சொல்லிவிட்டு மிகவும் கஷ்டத்திற்கு உள்ளான அந்த சீதா பிராட்டியாரும் ஒரு நிமிடம் ஒன்றும் செய்ய தெரியாமல் பிரமித்து நின்று விட்டாள். அந்த ஜனக மகாராஜரின் திருமகளாகிய சீதா பிராட்டியார் மர உரி ஒன்றை கழுத்தில் அணிந்து கொண்டு மற்றொன்றை கையில் வைத்துக் கொண்டு இதில் இதற்கு முன் பழக்கம் இல்லாதவள் என்கின்ற காரணத்தால் நாணத்தை அடைந்து நின்று கொண்டிருந்தாள். தர்ம நெறியில் பிறளாது நடப்பவர்களில் உத்தமராகிய ஸ்ரீராமர் அந்த நிமிடமே சீதா பிராட்டியாரை நோக்கி சென்று அவளது வெண் பட்டாடைக்கு மேலே அந்த மர உரியை தானே அணிவித்தார். அந்த புறத்திலிருந்த ஸ்ரீகள் அனைவரும் சர்வோத்தமராகிய ஸ்ரீராமர் சீதா பிராட்டியாருக்கு மர உரியை அணிவிப்பதை கண்டு கண்களிலிருந்து கண்ணீரை பொழிந்தனர். சகிக்க முடியாத மன வருத்தத்தை அடைந்த அவர்கள் தேஜோமயமாக விளங்கும் ஸ்ரீராமரை பார்த்து பின்வருமாறு சொன்னார்கள். அருமை திருமைந்தா, சர்வ விஷயத்திலும் நற்குணங்கள் பெற்று விளங்கும் இவளோ வனவாசத்திற்கு இப்படி நியமிக்கப்படாதவள். எதையும் எந்த குற்றமும் இல்லாமல் செய்து முடிக்க திறமை பெற்றவனே. திருத்தந்தையாரின் நியமனப்படியே நடக்க வேண்டுமென்ற காரணத்தால் ஜன சஞ்சாரமற்ற காட்டிற்கு நீ போய் திரும்பி வருகையில் இவளுடைய தரிசனமானது எங்களுக்கு சகல மனோபிஷ்டங்களையும் தருகின்றதாய் விளங்கட்டும். குழந்தாய், கூட்டாளி ஆகிய லக்ஷ்மணனோடு காட்டிற்கு நீ செல்லுக. பாக்கியங்களுக்கே உரிய இவள் தபஸ்வினியை போல் காட்டில் வாசம் செய்ய உரியவள் அல்ல. குழந்தாய், எங்களது தேஜோமயமாய் விளங்கும் இந்த சீதை இங்கேயே இருக்கட்டும் என்கிற வேண்டுகோளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ பித்ரு வாக்கிய பரிபாலனம் என்ற தர்மம் ஒன்றையே சர்வமுமாக கொண்டு இருக்கின்றபடியால் இப்பொழுது நீயும் இங்கிருக்க போவது இல்லை. அவர்களுடைய இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்ட தசரத சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரனாகி அவர் அப்பொழுது தம்மை போலவே மிகவும் குணத்தில் சிறந்த சீதா பிராட்டியாருக்கு மர உரியை கட்டவே கட்டினார். சீதா பிராட்டியார் மர உரியை அணிந்த உடனே சக்கரவர்த்தியாரின் குருவாகிய வசிஷ்ட பகவான் அவளுக்கு ஆசீர்வாதத்தை அளித்துவிட்டு கைகேயி தேவியாரை நன்கு விழித்து நோக்கி பின்வருமாறு கூறினார். அசட்டுத்தனம் அதிகரித்தவளாய், வரம்பு கடந்து நடக்கின்றவளாய், இந்த தேசத்திற்கே அபகீர்த்தி விளைவிக்கின்றவளாய் நடக்கும் கைகேயி தேவியாரே, சக்கரவர்த்தியாரை திரஸ்கரித்துவிட்டு இந்த விஷயத்தில் ஒருவன் தனக்கேற்பட்டுள்ள அதிகாரத்தில் எதையதை செய்யலாம் எதையதை செய்யக்கூடாது என்ற விஷயத்தை நீங்கள் ஆராய்ந்து அறியாமல் இருக்கின்றீர்கள். நியாய வழிகளுக்கு அப்பாற்பட்டு நடக்கின்றவளே, சீதா தேவி காட்டிற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஸ்ரீராமருடைய சிங்காசனத்தில் சீதா பிராட்டியார் அமர்ந்திருந்து அரசு புரியட்டும். இல்லற ஒழுக்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் பத்தினிகள் தான் ஆத்மா என்கிறபடியால் ஸ்ரீராமரது ஆத்மாவாக இருக்கும் இவள் இந்த பூமியை ஆட்சி செய்து வரலாம். ஸ்ரீராமரை பின்பற்றி வைதேகி தேவியாரும் வனத்திற்கு சென்று விடுகின்றார் என்றால் நாங்கள் அந்த இடத்திற்கு அவர்கள் உடனேயே போய்விடுவோம். அந்த வனம் ஜனங்கள் நிறைந்த பெரும் பட்டணமாக ஆகிவிடும். ஸ்ரீராமர் தன்னுடைய தர்ம பத்னியுடன் கூட இருந்து எங்கு எழுந்தருளி இருக்கின்றாரோ அந்த இடத்திற்கு ராஜ்ய எல்லையிலிருந்து ராஜ்யத்தை காக்கும் தண்ட நாயகர்களும் சக்கரவர்த்தியாரால் ஆதரித்து வரப்பட்ட நாட்டார்கள் எல்லோரும் பட்டணவாசிகள் எல்லோரும் பட்டணத்தில் உள்ள எல்லா பொருட்களுடன் கூடியவர்களாய் போய் சேர்ந்து விடுவார்கள். பரதனும் சத்ருக்கனோடு கூடியவனாய் மர உரி உடுத்தவனாய் வனவாசியாகி வனத்தில் வசிக்கும் தமையனாராகிய ஸ்ரீராமரை பின்தொடர்ந்து சென்று விடுவான். அப்படி இருப்பதால் பிரஜைகளுக்கு இதம் இல்லாத விஷயத்தில் மனதை முற்றிலும் செலுத்தி விட்டவளாய் தீய நடை உடையவளாய் விளங்கும் தேவரீரான நீர் ஒருத்தியாக இருந்து கொண்டு ஜனங்களெல்லாம் வெளியில் போய்விட்ட பின்பு சூன்யமாயிருக்கும் இந்த பூமியை மரங்களோடு இருந்து கொண்டு அரசு செய்து வருவீராக. ஸ்ரீராமர் மன்னராக எந்த இடத்தில் விஜயம் செய்யாதிருக்கின்றாரோ அது நாடாக ஆகாது. ஸ்ரீராமர் எழுந்தருளி வாழும் அந்த இடம் காடாக இருந்தாலும் அது சிறந்த நாடாக விளங்கும். பரதன் சக்கரவர்த்தியாருக்கு பிறந்தவன். அப்படி இருப்பதால் திருத்தந்தையால் மிகவும் மனமுவந்து அளிக்காத இந்த பூமியை அரசாள்வதற்கு சம்மதிக்க மாட்டான். அவன் உமக்கு மட்டும் மகனாக இருந்து இங்கு வாழ உடன்படவே மாட்டான். தேவரீரான நீர் பூமியிலிருந்து ஆகாசத்தில் துள்ளி பறந்தாலும்
எழும்பி எழும்பி விழுந்தாலும் பிதாவினுடைய முன்னோர்களின் அனுஷ்டானங்களில் நிபுணனாகிய அவன் மட்டும் வேறு வழியில் நடக்க மாட்டான். ஆகையால் திருக்குமாரனுக்கு சகல பாக்கியங்களையும் சேகரித்து கொடுக்க வேண்டும் என்கின்ற வாத்சல்யமுடைய தேவரீர் திருக்குமாரனுக்கு இஷ்டமில்லாததை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றீர். ஏனென்றால் இந்த உலகில் ஸ்ரீராமரை தஞ்சம் என்று அடையாத ஒருவன் இல்லவே இல்லை. கைகேயி தேவியாரே ஸ்ரீராமரோடு கூடவே ஆடு மாடுகளும் யானை குதிரை புலி கரடிகளும் மான்களும் பக்ஷி பறவைகளும் தொடர்ந்து செல்ல போகின்றன. மரங்களும் அவன் போன வழியை நோக்கி சாய்ந்து கிடக்கப் போகின்றது. இவை அனைத்தையுமே தேவரீர் இன்றே நீங்கள் உங்களுடைய கண்களால் பார்ப்பீர்கள். கைகேயி தேவியாரே சீதா தேவிக்கு இந்த மர உரியானது விதிக்கப்படவில்லை. நீர் இவளுடைய மர உரியை களைந்துவிட்டு மருமகளுக்கு சிறந்த ஆடை ஆபரணங்களை தந்தருளும். வசிஷ்ட பகவான் பின்வருமாறு அந்த ஆடையை பற்றி தடுத்து கூறினார். கேகயராஜன் திருமகளே, ஸ்ரீராமர் ஒருவருக்குத்தான் வனவாசம் என்பது தேவரீரான உம்மால் வேண்டிக் கொள்ளப்பட்டது. ஸ்ரீராமரோடு கானகத்தில் வசிக்க செல்லும் இவள் வைதீக காரியத்திற்கு தேவையாக பக்கத்தில் இருக்க வேண்டியவள் ஆகிறாள். இவள் நல்ல ஆடை ஆபரணங்களை அணிந்தவளாக வாசம் செய்து வரட்டும். சிறந்த வாகன வசதிகளுடனும் குற்றேவல் புரியும் பணியாளர்களால் சூழப்பெற்று சுகமாக வாழ்ந்த மகாராஜரின் திருமகளாகிய இவள் எல்லா ஆபரணங்களோடும் நல்ல ஆடைகளோடும் எழுந்தருளட்டும். தேவரீருக்கு வரமளித்த காரியத்தில் இது கூடாதென விளக்கப்படவில்லை. அந்த ஒப்புயர்வில்லாத பிரபாவசாலியும் அந்தனோத்தமரும் சக்கரவர்த்தியாருக்கு குலகுரு ஆன வசிஷ்டர் மேற்கண்ட விதமாக கூறினார். அவர் அப்படி கூறியதை கேட்டாலும் அருமையான கணவரின் திரு உள்ளத்தின்படியே நடப்பதில் ஊக்கம் கொண்டவராகிய சீதா பிராட்டியார் மர உரியை களைந்து விட வேண்டும் என்னும் மனோபாவத்தை உடையவளாக இருக்கவில்லை. அதாவது அவள் மர உரியை களைந்து நல்ல பட்டாடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவளாக இல்லை. சீதாராமரின் பாதங்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பணம்.